Hello everyone, welcome to CSAT அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸில் பார்ட் நம்பர் 24 இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ சொல்லக்கூடிய விஷயத்தை ப்ராப்பராக லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஒரு சிலர்லாம் ரீசனிங் இருக்கும், ரொம்ப லாஜிக்காக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்க. கேள்வி ஒரு தடவை தெளிவாக படிச்சுக்கோங்கம்மா. The sum of income of A and B is more than the C and D together அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A plus B பார்த்தீங்க அப்படின்னா more than the what C plus D together. இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சிருக்கேன். அடுத்து the sum of A plus C. The sum of A plus C is நல்லா பாருங்க same as that B and D taken. அப்போ A plus C equal to B plus D. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சிருக்கேன். அதன் பிறகு கொஷினை தெளிவா படிக்கணும். மோர் ஓவர் A earns of as much as sum of the income B and D. அப்போ A equal to B plus D divided by 2. அப்போ B plus D equal to 2A. இப்போ இதை வந்து நான் ஈக்குவேஷன் 3ன்னு வச்சிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் 3யை கொண்டு வந்து 2ல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்களேன். அங்க B பிளஸ் டிக்கு பதிலாக 2Aன்னு கொடுக்க முடியும். சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்போ A பிளஸ் சி ஈக்குவல் டு 2Aன்னு கிடைச்சிருக்கும். அப்ப சியும் ஏவும் நமக்கு ஈக்குவல்னு தெரிஞ்சிருச்சு. இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சிருக்கோங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் 4 கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன்னா சியோட வேல்யூ எனக்கு ஏன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்றப்போ எனக்கு டெஃபினெட்லி பி கிரேட்டர் தென் டின்னு கிடைக்கும். அந்த லாஜிக் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா சியும் ஏவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, கரெக்டா? அப்போ சியும் ஏவும் ஈக்குவல் தான், பட் ஏ பிளஸ் பி கிரேட்டர் தென் சி பிளஸ் டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெஃபினெட்லி எனக்கு சியும் ஏவும் ஈக்குவல். அப்போ பியோட வேல்யூ அதிகமா இருந்தா தானே சி பிளஸ் டி கிரேட்டரா இருக்க முடியும். புரிஞ்சுதா? ஏன்னா சியும் ஏவும் ஈக்குவல். அப்போ டெஃபினெட்லி பி உடைய வேல்யூ டி விட கிரேட்டர். அப்போ பாருங்க ஹூஸ் இன்கம் தி ஹையஸ்ட். ஏன்னா ஏவும் சியும் ஈக்குவல்னு சொல்லிட்டானுங்க, டியும் அப்போ குறைவா தான் இருக்கும். அப்போ பி தான் கிரேட்டர். புரிஞ்சுதா? ரொம்ப லாஜிக்கா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். டெஃபினெட்லி நம்ம ட்ராப்ல மாட்டிடுவோம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு போங்க. பார்க்க ஈஸியா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், பார்க்க ஈஸியா இருக்கும். இதெல்லாம் இன்இக்வாலிட்டி கொஸ்டின்ஸ்ல கேட்டகரியில வந்துருவாங்க. ஸோ ஒழுங்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? வாங்க இன்னைக்கான அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். கொஸ்டின் நம்பர் 2 ரொம்ப முக்கியமானதுங்க, சரியா? இது வந்து ஒரு ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி நான் போட்டு இது வந்து டாப்பு, இது வந்து பாட்டம் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு கிளாஸ்ல 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. அந்த கிளாஸ்ல 52 பேர் தான் ஓவரால் ஸ்ட்ரென்த். இப்போ ஃபெயில் ஆனவங்களாம் ரேங்க்ல கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன், கரெக்டா? அப்ப 52 பேர்ல 15 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா எத்தனை பேர் தான் ரேங்க் வாங்கியிருக்காங்க? அப்போ ஓவரால் 37 பீப்புள் தான் ரேங்க் வாங்கியிருக்காங்க. இது வந்து 37 பீப்புள் ரேங்க் வாங்கினாங்க. அதுல ஆஃப்டர் ரிமூவிங் தி நேம்ஸ் ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணாங்கன்னா மெரிட்ல வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ்ன்றவர் 22nd டாப் ரேங்க்ல இருந்து வந்திருக்காரு. அப்ப ரமேஷ் இங்க இருக்காரு, 22nd ரேங்க் வந்து டாப்ல இருந்து வந்திருக்காரு. அப்ப பாட்டம்ல இருந்து என்ன வந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி பாட்டமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் மைனஸ் அதே ரமேஷ் என்ற ஒரு ரைட் பிளஸ் 1. அப்போ டோட்டல் அப்படின்றது 37 பாஸ் பண்ணாங்க மட்டும். ரமேஷ் வந்து ரைட்ல இருந்து 22 மைனஸ் 22 பிளஸ் 1. அப்ப என்ன கிடைச்சிருக்கும்? ஆன்சர் 16ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ அந்த ரமேஷ் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருந்து 16வது பொசிஷன்ல அந்த ரேங்க்ல வருவாரு. புரிஞ்சுதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியங்க இதெல்லாம். அடுத்த கொஸ்டின்ஸ். ஓகேங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து கோபால் உங்களுக்கு தெளிவா தெரியும். பர்சன்டேஜ்னா பேஸ் வேல்யூ எப்பயுமே 100 வச்சுக்க சொல்லியிருக்கேன். கோபால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்போனை வந்து ராம் கிட்ட 10% ப்ராஃபிட் வித்திருக்காரு. அப்ப கோபால் இங்க இருக்காரு, கோபால் இங்க இருக்காரு, இங்க வந்து ராம் இருக்காரு. கோபால் வந்து பாத்தீங்கன்னா 10% ப்ராஃபிட்ல வித்திருக்காரு அப்படின்னா கோபால் அந்த போனை 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு ராமுக்கு வித்திருக்காரு. சாரி 110க்கு வித்திருக்காரு, ஓகேவா? அப்போ 110க்கு விற்கும் பொழுது மறுபடியும் அந்த ராம் அப்படின்றவர் அதே மொபைல கோபால் கிட்ட 10% லாஸுக்கு வித்திருக்காரு. அப்ப 10% லாஸ்னா 110ல 10% லாஸ்னா ₹11. அப்போ 99 ருபீஸுக்கு தான் அவர் வித்திருப்பாரு. ஃபைனலா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த ப்ராசஸ் வந்து கோபால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கோபாலுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கோபாலுக்கு பாருங்க 100 ரூபாய்க்கு நான் மொபைல் வாங்கினேன், வித்த மறுபடியும் நான் 99 ரூபாய்க்கு அதே மொபைலை வாங்கிட்டேன். எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அந்த கோபாலுக்கு? கெயின் 1%. லாஜிக்ஸ் ரொம்ப முக்கியங்க, சரியா? நிறைய பேர் செகண்ட் ஆப்ஷன் போட்டு வந்துருவாங்க, ரொம்ப கவனமா இருங்க. ஸோ ஸ்டோரி தெளிவாக கவனிக்கணும். யார் மொபைல் வாங்குறா, யார்கிட்ட மட்டும் ரிட்டர்ன் வருதுன்றது தெளிவாக தெரிஞ்சுட்டா அப்ரோச் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கோ. இங்க கொஸ்டின் நம்பர் 4.
ஒரு மாதிரி ஆவரேஜ்ல இருந்து. இது நான் ஜென்ரலா கன்வென்ஷனலே சொல்லி கொடுக்குறேன், ஷார்ட்கட் வேணாம். ஏன்னா ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தா டெஃபினெட்லி ட்ராப்ல விழுந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிக்கும், பல்வேறு தடவை கேட்டிருக்காங்க. நான் கன்வென்ஷன் சொல்லி கொடுக்குறேன். சப்போஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 9%. ஸோ ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. 9%க்கு ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50னா ஓவரால் என்னங்க கிடைச்சிருக்கும்? 450. அதில் ஃபர்ஸ்ட் 5%க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 45. 5 into 45 என்னங்க கிடைச்சிருக்கும்? 225. அண்ட் வேறஸ் த ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 5 பீப்புளுக்கு என்னங்க ஆவரேஜ் வந்திருக்கு? 55. 5 into 55னா 275. அப்போ எனக்கு வந்து அந்த 5th பர்சன் கேட்கறதுனால, ஸோ இங்க பாருங்க, இந்த ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். அந்த பாட்டம்ல அந்த 5 + 5 இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த 5ன்றது ரெண்டுலயுமே வந்திருப்பாங்க. அப்போ அதை ஆட் பண்ணிக்கோங்க. 225 + 275 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 வந்திருப்பாங்க. அது ஜென்ரலா 9 பீப்புளுக்கு ஆவரேஜ் 450. 500ல இருந்து 450 சப்ட்ராக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 50 kg. அப்போ ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. சரியா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க. பட் நான் எப்படிலாம் அப்ரோச் பண்ணி கொண்டு வரேன்றதை தெளிவாக பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க பர்சன்டேஜ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வேகமா ஓட்டி விட முடியும். ஓகேவா? நம்ம விருப்பம் தான் வேல்யூ கொடுக்கறது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா A P equal to 40% of A plus 65% of B ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் Q வந்து பாத்தீங்கன்னா 50% of A plus 50% of B ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எதுன்னு சரி பண்ணிக்கோங்கன்னு கேட்டிருக்காங்க. அம்மா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அது என்னன்னா P is greater than Q சேஞ்ச் பண்ணிக்கோங்க. P is greater than Qன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க நான் ஓன்னு போட்டு வச்சிருக்கேன், Qன்னு மாத்திக்கோங்க. நீங்க என்ன சொல்றேன்னு புரியுதா? P is greater than Q அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனா அது தப்பு தான், ஆன்சர் வராது. பட் இருந்தாலும் நான் மாத்தி போட்டிருக்கேன், நீங்க சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நல்லா லிசன் பண்ணுங்க. கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. வேறஸ் A greater than B ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, A greater than Bன்றதுனால நானே வேல்யூ கொடுக்குறேன். அப்போ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விருப்பம் தாங்க வேல்யூ கொடுக்கறது. ஏக்கு 200 கொடுக்குறேன், ஏன்னா பர்சன்டேஜ் எடுக்கிறது ஈஸியா இருக்குன்றதுனால. பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 கொடுக்குறேன். அப்போ பி கியூக்கு நான் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். சரியா? ஏக்கு 200ம் பிக்கு 100ம் கொடுத்து நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறப்போ 40% ஆஃப் ஏ 65% ஆஃப் பிக்கு நீங்க தனியா ஸ்டெப்ஸ் எடுத்து எழுதுங்க. அப்ப நான் கண்டுபிடிக்கிறப்போ பிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 40% ஆஃப் 200னா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 80. அதன் பிறகு 65% ஆஃப் 100 அப்படின்னு எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 65 கிடைச்சிருக்கும். ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு 145 வருது. அதே மாதிரி கியூக்கு கண்டுபிடிங்க. 50% ஆஃப் ஏனா என்ன கிடைக்கும்? 100. 50% ஆஃப் பினா அது எவ்வளவு கிடைக்கும்? 50. ஆட் பண்ணீங்கன்னா 150. இந்த இடத்துல எனக்கு எப்படிங்க இருக்கு? பி குறைவா இருக்கு, கியூ அதிகமா இருக்கு. அப்போ கியூ கிரேட்டர் தென் பின்னு சொல்லலாம், இல்ல பி லெஸ் தென் கியூ. இது ரெண்டுத்துக்கு ஒரே மீனிங். இந்த மாதிரி தான் எனக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டா? இது இந்த கலர் ஸ்ட்ரக்சர். நான் ஏக்கும் பிக்கும் இந்த மாதிரி வேல்யூ எடுத்தா எனக்கு இப்படி கிடைச்சிருக்கு. அடுத்து என்னோட கிரீன் கலர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஏக்கு 101ன்னு கொடுங்க, பிக்கு 100ன்னு கொடுங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் பி அவங்க கொடுத்த கண்டிஷன்ஸ் டேலி பண்ணிடுச்சு. இப்போ அதே மாதிரி நான் பிக்கு கண்டுபிடிக்க போறேன் வேல்யூ. பி ஈக்குவல் டு 40% ஆஃப் 101 கண்டுபிடிச்சு என்ன கிடைக்கும் அப்படின்னா 40.4. நீங்க கண்டிப்பா இதை சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணி போனா நான் டைரக்டா ஆன்சரை போடுறேன். அடுத்தது 65% ஆஃப் பி என்ன கிடைச்சிருக்கும்? 65 கிடைச்சிருக்கும். இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 105.4ன்னு கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ 105.4. அடுத்து கியூ 50% ஆஃப் 101 என்னங்க கிடைச்சிருக்கும்? 50.5 கிடைச்சிருக்கும். அடுத்தது 50% ஆஃப் 100 என்ன கிடைச்சிருக்கும்? 50 கிடைச்சிருக்கும். இதை ஆட் பண்ணுங்க 100.5. இந்த கண்டிஷன்ல பி கிரேட்டர் தென் கியூ பாருங்களேன். ஏன்னா பி 105.4, கியூ 100.5 தான். அப்ப இங்க வேற மாதிரி வந்திருக்கு இல்லையா? அப்போ நான் ஏக்கும் பிக்கும் கிரேட்டர் தென் கான்செப்டே ஒவ்வொரு வேல்யூ மாத்தி கொடுத்தா எனக்கு ஒரு தடவை பி வந்து கிரேட்டரா இருக்கு, ஒரு தடவை கியூ கிரேட்டரா இருக்கு. என்னால எப்படிங்க டெஃபினெட்லி ஆன்சர் சொல்ல முடியும்? ஸோ அதனால தான் ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபவ் கேன் பி கன்க்ளூடட் வித் சர்டனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவசரப்பட்டுக்காதீங்க. புரியுங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நல்லா படிங்க. டேக் கேர். தேங்க்யூ.